Greetings aspirants, welcome to Kadike Academy. நான் முருகன். ஹியூமன் பிசியாலஜில இருக்கக்கூடிய நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் இந்த லெசனுக்கான ஒரு ஒன் ஷாட் வீடியோ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல மினிமம் 2 கொஸ்டின்ல இருந்து மேக்ஸிமம் 3 கொஸ்டின் வரையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், எப்படி கேட்பாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரி, இந்த லெசனை பொறுத்தவரையும் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சொல்லும் போது வாட் இஸ் கோஆர்டினேஷன்? ஸோ இந்த இடத்துல ஹியூமன் பாடியில வந்து கோஆர்டினேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோமியோஸ்டாசிஸ் மெயின்டைன் ஆகணும் போது கண்டிப்பா கோஆர்டினேஷன் இருக்கணும். அதுலயும் குறிப்பா இந்த இடத்துல 2 சிஸ்டம்னுடைய கோஆர்டினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசியிருப்பாங்க. ஒன்னு நியூரல் சிஸ்டம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ நியூரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போது நியூரான்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகிற அந்த ஸ்டிமுலே எப்படி வந்து வேரியஸ் ஆக்டிவிட்டியா கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னும், அதே நேரத்துல ஒவ்வொரு எண்டோக்ரைன் கிளாண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன் நம்ம பாடிக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை எப்படி கோஆர்டினேட் பண்றது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலா இந்த லெசன்ல நமக்கு தெரியும் நியூரல் மட்டும்தான் நம்ம பேசுவோம். கெமிக்கல் கோஆர்டினேஷன்ன்றது இன்னொரு லெசன் நம்ம தனியாவே பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த 2 சிஸ்டம் மட்டும் நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ்ல கோஆர்டினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லெசனுக்குள்ள என்டர் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷன்ல நியூரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சொல்லி தெரியும் ஆல் அனிமல்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் கால் நியூரான்ஸ். நியூரான்ஸ் வேலை என்ன? டிடெக்ட், ரிசீவ், டிரான்ஸ்மிட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலே அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அடுத்து ஹைட்ரா மாதிரியான ஒரு சில இன்வெர்டிபிரேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நியூரான் அப்படின்றது வந்து நெட்வொர்க் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அதுவே இன்செக்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கும். அண்ட் ஹியூமன்ஸ்ல நமக்கு ஒரு நியூரல் சிஸ்டமே இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல முடிச்சுட்டு டைரக்டா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஹியூமனுடைய நியூரல் சிஸ்டம் பத்தி பேசியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நியூரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல 2 விதமான நியூரல் சிஸ்டம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம் அண்ட் பெரிஃபரல் நியூரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நியூரல் சிஸ்டம் 2ஆ பிரிச்சிருப்போம். இப்போ நமக்கு தெரியும் சிஎன்எஸ் என்றது வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டால் ஆனது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இஸ் த சைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பிஎன்எஸ் வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியோட சிஎன்எஸ் கனெக்ட் பண்றதுதான் பிஎன்எஸ் வேலை. சரி, பிஎன்எஸ் எப்படி சிஎன்எஸ் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது த்ரூ 2 ஃபைபர்ஸ், அஃபரண்ட் ஃபைபர்ஸ், எஃபரண்ட் ஃபைபர்ஸ். இதுல அஃபரண்ட் ஃபைபர்னுடைய ரோல் என்ன அப்படின்றதையும் எஃபரண்ட்னுடைய ஃபைபர்ஸ்னுடைய ரோல் என்னன்றதையும் நம்மளுடைய சேனல்ல ஒரு மைண்ட் மேப் வீடியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. சரி, அஃபரண்ட் ஃபைபர் அப்படின்றது இட் கேன் டிரான்ஸ்மிட் இம்பல்சஸ் ஃப்ரம் டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் டு சிஎன்எஸ். அப்ப நமக்கு தெரியுது, இப்ப நமக்கு ஒரு சின்னதா இந்த இடத்துல ஒரு கையில வந்து ஒரு கொசு கடிக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த வலியை நம்ம உணர்றோம் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல பிஎன்எஸ் வந்து என்ன பண்ணுது, அஃபரண்ட் ஃபைபர்ஸ் மூலமா நமக்கு ஸ்டிமுலே எடுத்துட்டு பிரெயினுக்கு சிஎன்எஸ்க்கு கொடுக்குது. ஓகே, அதே நேரத்துல இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் சிஎன்எஸ் டு தி கன்சர்ன்ட் பெரிஃபரல் டிஷ்யூ சிஸ்டம் ஆர்கன்ஸ் அப்படின்றது யாருடைய வேலைன்னா எஃபரண்ட் ஃபைபர்ஸ். So efferent fiber transmit regulate impulses from the CNS to concerned peripheral tissues and அப்போ efferent வந்து transmit regulatory impulses. அதே நேரத்துல afferent அப்படின்றது tissue organsல இருந்து impulses CNS கேட்கிறது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஎன்எஸ் ஃபர்தரா நம்ம சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னு பிரிச்சிருப்போம். இதுல சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது இம்பல்சஸ சிஎன்எஸ்ல இருந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ்க்கு எடுத்துட்டு போகுது. ஓகே, ரொம்ப முக்கியம். அதுவே ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது சிஎன்எஸ்ல இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரம் தி சிஎன்எஸ் டு இன்வாலன்ட்ரி ஆர்கன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோ, ஆட்டோனமஸ் அப்படின்னா இன்வாலன்ட்ரி ஆர்கன்ஸ், அதுவே இந்த இடத்துல சொமேட்டிக் அப்படின்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ். ஓகே, ரைட். நமக்கு ஆட்டோனமஸ் நர்வஸ் நியூரல் சிஸ்டம் ஃபர்தரா சிம்பாத்தட்டிக் அண்ட் பாராசிம்பாத்தட்டிக் நியூரல் சிஸ்டம் அப்படின்றது ஃபர்தரா பிரிச்சிருப்பாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும், இதுல ரொம்ப முக்கியம். ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா சிஎன்எஸ்ல இருந்து சிக்னல்ஸை இன்வாலன்ட்ரி ஆர்கன்ஸ்க்கு எடுத்துட்டு போறது. சொமேட்டிக் அப்படின்னா சிஎன்எஸ்ல இருந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ்க்கு எடுத்துட்டு போறது. ஆட்டோனமஸ்ல தான் சிம்பாத்தட்டிக் பாராசிம்பாத்தட்டிக் இருக்கு. இது நம்ம வந்து ஹார்ட்னுடைய ஃபங்க்ஷன் கண்ட்ரோல்ல வந்து படிச்சிருப்போம். அதுல வந்து சிம்பாத்தட்டிக் ஹார்ட் பீட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும், பாராசிம்பாத்தட்டிக் ஹார்ட் பீட் ரேட்டை குறைக்கும் படிச்சிருப்போம். அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து விசரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த விசரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது இட்ஸ் எ பார்ட் ஆஃப் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இன்க்ளூட் ஆயிருப்பாங்க அப்படின்னும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க காம்ப்ளெக்ஸ் ஆஃப் நர்வ்ஸ், ஃபைபர்ஸ், கேங்லியா அண்ட் பிளக்சஸ் அப்படின்னு. இதுல வந்து நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா கேட்கலாம் அப்படின்னா விசரல் நர்வஸ் சிஸ்டம்ல யாரெல்லாம் பார்ட்டா இருக்காங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் ஹோல் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் நர்வ்ஸ், ஃபைபர்ஸ், கேங்லியா அண்ட் பிளக்சஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ரைட்.
இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா which impulses travel from central nervous system to peripheral அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் to the viscera and from the viscera to the central nervous system. இந்த இடத்துல விசரா அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ், நம்மளுடைய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஓகே ரைட். இதோட நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஹியூமனுடைய நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றதுக்கான இன்ட்ராக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம்னுடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் யூனிட் நியூரானை பத்தி டீட்டெயிலா பேசலாம். நமக்கு புக்ல வந்து ஒரு 3 பார்ட்ஸ் நியூரான்ல இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் பாடி, டென்ட்ரைட்டிஸ், ஆக்சான். இதுல வந்து ரொம்ப முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, செல் பாடியில ஓகே செல் பாடியில மிசில் கிரானியூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். செல் பாடியில சைட்டோபிளாசம் இருக்கும், ஆர்கனல்ஸ் இருக்கும், அண்ட் ரொம்ப முக்கியமானது இந்த கிரானுலார் பாடிஸ் சொல்லக்கூடிய மிசில் கிரானியூல்ஸ் இருக்கும். அப்போ ஒரு நியூரானுடைய எந்த ஸ்ட்ரக்சர்ல மிசில் கிரானியூல்ஸ் இருக்குன்னு கேட்டா செல் பாடின்றது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்த செல் பாடியில இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே டென்ட்ரைட்டிஸ் சொல்லியிருப்பாங்க. சரி, டென்ட்ரைட்டிஸ்னுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூரல் இம்பல்சஸை ரிசீவ் பண்ற வேலையை டென்ட்ரைட்டிஸ் வந்து செய்யும். சோ வேற ஒரு நியூரான்ல இருந்து வரக்கூடிய இம்பல்சஸை இந்த டென்ட்ரைட்டிஸ் ரிசீவ் பண்ணி அது செல் பாடியில இருந்து ஆக்சானுக்கு கண்டக்ட் பண்ணும். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மிசில் கிரானியூல்ஸ் சொன்னா இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டென்ட்ரைட்டிஸ்ல இருக்கும். அப்போ மிசில் கிரானியூல்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது செல் பாடி as well as நீங்க பாத்தீங்கன்னா இங்க தெரியும் டென்ட்ரைட்டிஸ்ல இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரொம்ப முக்கியம். ரைட், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चंसல வரலாம். நெக்ஸ்ட், அடுத்து இந்த டென்ட்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த ஃபைபர்ஸ் தே டிரான்ஸ்மிட் இம்பல்சஸ் டுவர்ட்ஸ் தி செல் பாடி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ரைட், அதுக்கப்புறம் ஆக்சான் அப்படின்றத பேசும்போது என்னென்ன கேரக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. is long fiber distal end of which is branched அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இங்க branched அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த இடத்துல கவனிங்க, this is a branched structure. so இந்த இடத்துல branched அப்படின்னு சொல்லும்போது synaptic knob அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே, அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, synapses are to a neuro muscular junction அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இன்னொரு நியூரானுடைய டென்ட்ரைட்டிஸ் இங்க இருக்கும்போது ஓகே இந்த சினாப்சஸ்ல இருந்து இம்பல்சஸ் வந்து இந்த டென்ட்ரைட்டிஸ்க்கு டிராவல் ஆகணும். அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் கிரியேட் ஆகும், அது சினாப்டிக் கிளிஃப்ட்னுவாங்க. இப்போ வந்து இது ஒரு நியூரான், இதுவே ஒரு மசிலா இருந்தா அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த சினாப்சஸ்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் மசிலுக்கு டிராவல் ஆகணும் போது இந்த இடத்துல இது ஒரு மசில் செல்லுன்னு வச்சுக்கணும், மசில் ஃபைபர்னு வச்சுக்கணும். இந்த இடத்துல நியூரான், இது மசில், இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஜங்ஷனை நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை இந்த இடத்துல கிளியரா கொடுத்திருப்பாங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம் அடுத்து. ரைட், இப்ப நல்லா கவனிங்க, each branch terminus is a bulb like structure called a synaptic knob which possesses synaptic vesicles containing chemicals called a neurotransmitters. see நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். what is synaptic knob? இதுதான் அந்த synaptic knob. இந்த synaptic knobல என்ன ஆகுதுன்னா சில வெசிக்கல்ஸ் இருக்கு. இந்த வெசிக்கல்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மாதிரியான அந்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அசிடைல் கொலைன், இது எல்லாமே நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இது எல்லாமே இந்த வெசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளதான் இருக்கும். இதுவரையும் வரக்கூடிய இம்பல்ஸ் இது வந்து அடுத்து இதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு நியூரானுக்கோ ஒரு மசிலுக்கோ டிராவல் ஆகும்போது இந்த வெசிக்கல்ஸ் மூலமா தான் அது டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ நம்ம பாடியில வந்து எலக்ட்ரிக்கல் சினாப்சஸ் வெரி ரேர். அப்ப என்ன ஆகும்னா கெமிக்கல் சினாப்சஸ் தான் நம்ம இங்க பார்க்கணும். அப்ப இந்த கெமிக்கல் சினாப்சஸ்ன்றது என்னன்னா, ஏன் அது கெமிக்கல் சினாப்சஸ் சொல்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். ஓகே, அதை நம்ம இன்னும் ஃபர்தரா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ் பத்தி பேசும்போது நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. The axon transmit nerve impulse away from the cell body. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே கட் காப்பி பண்ணி கொடுக்கலாம். Axon transmit nerve impulses from away from the cell body to synapses or to neuromuscular junction. அப்போ இங்க டென்ட்ரைட்டிஸ்க்கு வரக்கூடிய இம்பல்ஸ ஆக்சான் வந்து யாருக்கு அனுப்புது? சினாப்சிஸ் மூலமா அடுத்த நியூரானுக்கோ இல்ல அடுத்த மசில் செல்லுக்கோ அதை அனுப்பலாம். ஓகே ரைட், இது வரையும் நமக்கு நியூரானுடைய ஸ்ட்ரக்சரை பத்தி பேசியிருக்கோம். என்னென்ன பார்த்திருக்கோம்? இல்ல 3 ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு படிச்சோம். என்னென்ன? ஃபர்ஸ்ட் டென்ட்ரைட்டிஸ், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள செல் பாடி, இந்த ரெண்டுத்துலயுமே மிசில் கிரானியூல்ஸ் இருக்கும். அங்கிருந்து இம்பல்ஸ் ரிசீவ் ஆகி ஆக்சானுக்கு வரும்னு சொன்னோம். ஆக்சானுடைய டெர்மினல்ல பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு பேர் சினாப்டிக் நாப்னு படிச்சோம்.
அதுல நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குன்னு படிச்சோம். சாரி, இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இந்த டென்ட்ரைட்டிஸ்னுடைய நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஒரு கிளாசிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல அந்த டைப் ஆஃப் நியூரான்ஸ் எங்க லொகேட் ஆயிருக்குன்றது கொஸ்டினா கேட்கலாம். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. Based on the number of axon and dendritis, neurons are divided into 3 types. இது அப்படியே ஒரு இடத்துல நமக்கு கொஸ்டினா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஆக்சான் டென்ட்ரைட்டிஸ் எத்தனை டைப்பா சொல்லியிருக்காங்க? 3 டைப்ஸ். என்னென்னு பார்த்துலாமா? நல்லா கவனிங்க. என்னன்னு பார்க்கும்போது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கணும். அது கொஸ்டினா வரலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மல்டிபோலார். மல்டிபோலார்ன்றது என்ன? 1 axon and 2 or more dendritis. இது நீங்க நம்ம பார்க்கலாம். இது எங்க இருக்குன்னா cerebral cortexல இருக்கும். So first you should know what is multipolar. எந்த நியூரான நம்ம மல்டிபோலார்னு சொல்றோம், எங்க லொகேட் ஆயிருக்குன்னு கேட்டா cerebral cortex. அடுத்து பைபோலார். பைபோலார்னு சொல்லும்போது நல்லா கவனிச்சுங்க. 1 axon 1 dendritis ஒரு ஆப்போசிட்ல இருந்தா இது பைபோலார். இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு எங்க இருக்குன்னு கேட்டா ரெட்டினா ஆஃப் ஐ. ஓகே, நம்மளுடைய ஐபால்னுடைய இன்னர் மோஸ்ட் லேயர் ரெட்டினா. அதுல பாத்தீங்கன்னா இந்த பைபோலார் நியூரான்ஸ் இருக்கும். அண்ட் அனதர் ஒன் இஸ் லாஸ்ட் ஒன் இஸ் யூனிபோலார். இது இங்க செல் பாடி வித் 1 axon only. வெறும் ஒரே ஒரு ஆக்சான் மட்டும் தான் இருக்கும். ஓகே, சோ which is usually in the embryonic stage. ஞாபகம் எங்க இருக்கு? எம்பிரியோனிக் ஸ்டேஜ்ல இருக்கு. அப்போ மல்டிபோலார் அப்படின்னா செரிப்ரல் கார்டெக்ஸ், பைபோலார் அப்படின்னா ரெட்டினா, அண்ட் யூனிபோலார் அப்படின்னா எம்பிரியோனிக் ஸ்டேஜ்ல இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இது மூணுமே எதை பேஸ் பண்ணி? நம்பர் ஆஃப் ஆக்சான் அண்ட் டென்ட்ரைட்டிஸ். மறந்துடக்கூடாது. ஓகே, ஃபர்தரா போயிடலாம். அடுத்து ஆக்சான்ல நீங்க ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சரை இங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சான் மேல மைலின் ஷீட் அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. இருக்கா இந்த இடத்துல மைலின் ஷீட். அண்ட் இன்னொரு கேரக்டர் இங்க ஸ்வான் செல்ஸ் இருக்கும். இந்த மைலின் ஷீட் அந்த இடத்துல கேப் இருக்கும். அதுக்கு பேரு நோட் ஆஃப் ரான்வேர்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே ஆக்சானுடைய இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். அப்போ ஸ்வான் செல், மைலின் ஷீட், நோட்ஸ் ஆஃப் ரான்வேர் தேர் அசோசியேட்டட் வித் அப்படின்னு கேட்டா ஆக்சான் அப்படின்றத நான் வச்சுக்கணும். சரி, இப்ப அடுத்து போலாம். இப்போ மைலினேட்டட் நான் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆக்சான மைலினேட்டட், நான் மைலினேட்டட் கிளாஸிஃபை பண்ணலாம். Myelinated nerve fibers are enveloped with the Schwann cells. மறந்துடக்கூடாது. Okay, Schwann cells which form a myelin sheath around the axon. Look at this one. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், right? அடுத்து the gap between two adjacent myelin sheath are nodes of Ranvier. அது நமக்கு தெரியும். இப்போ என்னன்னா இந்த இடத்துல myelin sheath இருக்கும், Schwann cells இருக்கும், nodes of Ranvier அப்படின்றது ரெண்டு அந்த ஷீட்டுக்கு இடையில இருக்கும். இதெல்லாம் ஓகே. கொஸ்டின் என்னன்னா myelinated nerve fibers எங்க லொகேட் ஆயிருக்கும்? இது கொஸ்டின் ஏரியா. ஓகே, myelinated nerve fibers found in spinal and அதாவது cranial nerves. நான் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். எங்க myelinated nerve fiber இருக்குன்னு கேட்டா spinal and cranial nerves ன்னு கேட்கலாம். ஓகே, நான் வச்சுக்கோங்க. ஒரு ஒன் லைனர் கொஸ்டினாவும் கேட்கலாம். நெக்ஸ்ட், unmyelinated nerve fiber is enclosed by a Schwann cells that does not form a myelin sheath. Its name itself நமக்கு தெரியுது, அதுல myelin sheath இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்க லொகேட் ஆயிருக்கும் காமனா அப்படின்னு பார்த்தா autonomous and somatic nervous system. இப்போ நீங்க இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர்ல நீங்க ரெண்டு விஷயம் நோட் பண்ண போதும். ஒன்னு, characteristic feature of neuron, cell body, dendritis, axon, synapse. அடுத்து based on the number of axon dendritis எத்தனை டைப் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கு, அது எங்கெங்க லொகேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆக்சான் அண்ட் மைலின் ஷீட்னுடைய பிரசன்ஸ் ஆப்சன்ஸை பேஸ் பண்ணி மைலினேட்டட், நான் மைலினேட்டட் நியூரான்ஸ் எங்க இருக்கும் அது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இங்கிருந்து இப்படித்தான் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து இந்த லெசனுடைய அனதர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டுக்கு போயிடலாம். அதாவது ஜெனரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். இப்ப நம்ம ஒரு வழி உணர்றோம் அப்படின்ற பட்சத்துல அங்க இம்பல்ஸ் ஜெனரேட் ஆகி நம்ம உணர்றோன்றதுக்கு நம்ம கவுண்டர் ரியாக்ட் பண்ற வரையுமே இந்த இம்பல்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகி, கண்டக்ட் ஆகி, டிரான்ஸ்மிட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, இது ஒரு 3 கான்செப்ட். நீங்க 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்னு, நியூரல் அந்த இம்பல்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகுது, அதுக்கப்புறம் அது எப்படி கண்டக்ட் ஆகுது, எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது. இதைதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ரொம்ப கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ நான் இதுல லைன் பை லைன் அப்படியே நம்ம
அனலைஸ் பண்ணிடலாம். பிளஸ் இந்த கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நியூரான்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸைட்டபிள் செல்ஸ். ஏன்னா அதனுடைய மெம்பரேன் அப்படின்றது போலரைஸ்டு ஸ்டேட்ல இருக்கும். ஸோ போலரைஸ்டு ஸ்டேட் அப்படின்றத நம்ம இங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஆக்சானல் மெம்பரேன். ஓகே, இது ஆக்சானல் மெம்பரேன், ஆக்சான் இருக்கு, உள்ள ஆக்சோபிளாசம், உள்ள ஆக்சோபிளாசம் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா, உள்ள ஆக்சோபிளாசம். இப்போ இந்த நியூரான்ல வந்து அதனுடைய ஆக்சானல் மெம்பரேன் அப்படின்றதுல நிறைய என்ன இருக்கும், சேனல்ஸ் இருக்கும், அயானிக் சேனல்ஸ் இருக்கும். இது மறந்துடவே கூடாது. சோ இவங்க இந்த அயானிக் சேனல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஜஸ்ட் a minute. ஓகே, இந்த இடத்துல இது பொட்டாசியம்கான சேனல், இது சோடியம்கான சேனல் ஞாபகம். இப்ப ஜெனரலா என்ன சொல்றாங்கன்னா, தே ஆர் போலரைஸ்டு ஸ்டேட். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வெளியில என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல பார்க்கும்போது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம், உள்ள வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா, இது ஏன் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா, உள்ளுக்குள்ள வந்து நிறைய நெகட்டிவ் புரோட்டீன்ஸ் இருக்கு. சோ இந்த இடத்துல வெளியில வந்து பாசிட்டிவ், உள்ள நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதே நம்ம வந்து போலரைஸ்டு ஸ்டேட்னு சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ரைட், நல்லா கவனிச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அயான் சேனல்ஸ் ஆர் பிரசன்ட் ஆன் தி நியூரல் மெம்பரேன். These channels are selectively permeable to different ions. Selectively permeable னா இங்க பாருங்க, இந்த சேனல்ல பொட்டாசியம் போகும், இந்த சேனல்ல சோடியம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கணும். When a neuron is not conducting any impulse, ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெஸ்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் என்ன, ரெஸ்டிங் ஸ்டேட். சோ ஒரு நியூரான் ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கும், இது கொஸ்டினா வரலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சானல் மெம்பரேன் கம்பேரிட்டிவ்லி மோர் பர்மியபிள் டு பொட்டாசியம் அயான்ஸ் அண்ட் நியர்லி இம்பர்மியபிள் டு சோடியம் அயான்ஸ். அப்படின்னா என்ன, இந்த இடத்துல இந்த பொட்டாசியம் சேனல் வழியா உள்ள இப்போ பொட்டாசியம் உள்ள வரும், இன்ஃப்ளக்ஸ் சொல்லுவோம். அயானிக் மூவ்மெண்ட்டை நம்ம ஃப்ளக்ஸ் சொல்லுவோம். இது உள்ள வரதால பொட்டாசியம் இன்ஃப்ளக்ஸ் நடக்குதுன்னு சொல்றோம். ஆனா இந்த நேரத்துல இந்த சோடியம் சேனல் அப்படின்றது க்ளோஸ் ஆயிருக்கும், மறந்துடக்கூடாது. ஓகேவா, க்ளோஸ் ஆயிருக்கும், ரைட். ஆனா இப்ப நம்ம வந்து ஆக்சுவலா என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இங்க அது க்ளோஸ் ஆயிருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ரைட். அடுத்து கவனிங்க. Similarly, the membrane impermeable to negatively charged proteins present in the axoplasm. அப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் புரோட்டீன்ஸ் இருக்கிறதால இங்க நெகட்டிவ் சார்ஜ் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, ரைட். Consequently, axoplasm inside the axon contain high concentration of potassium. ஏன், இப்போ பொட்டாசியம் உள்ள வந்ததால ரெஸ்டிங் ஸ்டேட் அப்போ பொட்டாசியம் உள்ள அதிகமா இருக்கும். ஞாபகம், இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து அப்படியே அது டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கேட்கலாம். ஞாபகம். ஓகேவா, ரைட். அடுத்து, the membrane is impermeable to negatively charged protein. Okay, the axoplasm inside axon contains high concentration of potassium and negatively charged proteins and low concentration of sodium. இங்க ஞாபகம் 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சோடியம்னுடைய அளவு லோவா இருக்கும், பொட்டாசியம்னுடைய அளவு அதிகமா இருக்கும், அண்ட் நெகட்டிவ் புரோட்டீன்ஸும் அதிகமா இருக்கும். இது எப்போ கேட்பாங்கன்னா, when in neural cell, okay, it is in resting state, which of the following conditions may appear அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்க என்ன சொல்லணும், inside the axoplasm potassium is higher than the sodium and also இங்க நெகட்டிவ் புரோட்டீன்ஸும் அதிகமா இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நல்லா கவனிங்க. இந்த இடத்துல in contrast, the fluid outside the axon contains a low concentration of potassium. இப்போ இதுக்கு வெளியில பாருங்க, ஆக்சோபிளாசம்க்கு வெளியில இப்போ பொட்டாசியம் இங்க லோவா இருக்கும், யார் அதிகமா இருப்பாங்க, சோடியம் அதிகமா இருக்கும். அந்த இடத்துல நல்லா கவனிங்க, high concentration of sodium and thus forms a concentration gradient. இந்த concentration gradient என்ன, இந்த அயானிக் டிஃபரன்சஸ் சொல்றேன். சோடியம் இப்போ வெளியில அதிகமா இருக்கு, உள்ள குறைவா இருக்கு, பொட்டாசியம் உள்ள அதிகமா இருக்கு, வெளியில குறைவா இருக்கு. இது எப்போ ரெஸ்டிங் ஸ்டேட்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து லாஸ்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. These ionic gradients across the resting membrane are maintained by the active transport. மறக்க கூடாது, இந்த ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கும்போது என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நடக்குது அப்படின்னா, active transport of ions by the sodium potassium pump.
ஸோ இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் வந்து அடிக்குவேட் நம்பர் ஆஃப் அயான்ஸை வந்து உள்ளியும் வெளியும் அனுப்பிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, which transport 3 sodium outwards for 2 potassium into the cell என்றாங்க. ஒவ்வொரு 2 பொட்டாசியம் உள்ள வரும்போதும் எத்தனை சோடியம் வெளியில போகுது அப்படின்னா 3 சோடியம் அயான்ஸ் வெளியில போகுது. இதுதான் இந்த இடத்துல கிரேடியன்ட்டுக்கு காரணம்ன்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரேடியன்ட்னா டிஃபரன்ஸ். அது காரணம் என்ன? ஒவ்வொரு பொட்டாசியம் 2 பொட்டாசியம் அயான்ஸ் உள்ள வரும்போது 3 சோடியம் அயான்ஸ் வந்து வெளியில போகுது. ஓகே, இது இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. as a result இதனால என்ன ஆகுது? outer surface of axonal membrane possess a positive charge. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ரெஸ்டிங் ஸ்டேட்னா வெளியில என்ன இருக்கும்? பாசிட்டிவ். உள்ள என்ன இருக்கும்? நெகட்டிவ். அப்படி இருந்தாதான் அதுக்கு பேர் என்ன? போலரைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட, இந்த ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் நீங்க இப்போ ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நியூரனுடைய கண்டிஷன். என்ன இருக்கு? வெளியில பாசிட்டிவ் இருக்கு, உள்ள நெகட்டிவ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ரெஸ்டிங் ஸ்டேட். இப்போ இந்த ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருந்து இதுல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. The electrical potential differences across the resting plasma membrane. Resting, ஞாபகம். It is called a resting potential. Okay, இப்போ அங்க ஒரு polarized state இருக்கு, ரெஸ்டிங்ல இருக்கிறதால அதுக்கு ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் சொல்றோம். ஓகே, இப்போ ஒருவேளை இது எப்போ ஆக்ஷன் பொட்டன்ஷியலா மாறும்? சிம்பிளா சொல்லணும்னா எப்போ இம்பல்ஸ் அந்த இடத்துல ஜெனரேட் ஆகும்னு பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்போ இம்பல்ஸ் ஜெனரேட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, when a stimulus என்றது இப்போ நம்ம கை இப்போ அப்படியே உட்காந்து படிச்சுட்டே இருக்கோம் சீரியஸ், அந்த இடத்துல கொசு கடிக்குது அப்படின்னா அது ஒரு ஸ்டிமுலஸ். ஓகே, இல்ல சூடான பொருளை தொடுறீங்க, அப்போ திடீர்னு கை தூக்குறீங்க, அது ஒரு ஸ்டிமுலஸ். குளிரான ஒரு பொருளை கை வைக்கிறீங்க, அதுல இருந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுது? ஒரு கையை உடனே விளக்குறீங்க, அது ஒரு ஸ்டிமுலஸ். ஓகே, so that when a stimulus is applied at the site, anyway எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்போ ஏ அப்படின்ற சைட்ல இந்த ஸ்டிமுலஸ் வந்து விழுது அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இதுதான் ஏ பிளேஸ். இந்த இடத்துல ஸ்டிமுலே வந்து விழுது. ஸ்டிமுலே விழுந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த போலரைஸ்டு ஸ்டேட் இருக்குல்ல, அதுல சேஞ்சஸ் ஆகுது. என்ன நடக்குது? இந்த இடத்துல ஸ்டிமுலே அப்ளை ஆன உடனே இப்போ இந்த மெம்பரேன் ரீஜன்ல மட்டும் போலரைஸ்டு ஸ்டேட் அப்படின்றது ரிவர்ஸ் ஆகுது, அதாவது டீபோலரைஸ்ட் ஆகுது. எப்படி டீபோலரைஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டா, சோடியம் சேனல் ஓபன் ஆகி சோடியம் உள்ள வர ஆரம்பிக்கும். தெரியுதா? சோடியம் சேனல் இப்போ ஓபன் ஆகுது. எப்போ? in a site of axoplasm, when external stimuli is applied, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? சோடியம் சேனல் ஓபன் ஆகி சோடியம் உள்ள வரும்போது ஞாபகம், உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் வருது, வெளியில நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. இதுதான் நம்ம டீபோலரைஸ்டுன்னு சொல்றோம். இதன் காரணமா தான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்றது நம்ம இங்க பேசுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த லைன் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. The membrane at the site A become freely permeable to sodium. This leads to a rapid influx of sodium followed by the reversal of the polarity at this site in the plane. The outer surface of the membrane become negatively charged and the inner side become positively charged. மாறிடுச்சு, ரிவர்ஸ் கொள்ளாச்சு. வெளியில பாசிட்டிவ், இப்போ உள்ள நெகட்டிவா இருந்தது, இப்போ வெளியில நெகட்டிவ், உள்ள பாசிட்டிவ் வந்துச்சு. The polarity of the membrane at the site A is thus reversed and hence depolarized. The electrical potential differences across the plasma membrane at the site A is called action potential. ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலே வந்ததால சோடியம் சேனல் ஓபன் ஆகி சோடியம் உள்ள இன்ஃப்ளக்ஸ் ஆனதால உள்ள பாசிட்டிவ் சார்ஜ், வெளியில நெகட்டிவ் சார்ஜ், அதை தான் நம்ம இந்த இடத்துல ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னு சொல்றோம், which is in fact termed as nerve impulse. அப்போ இந்த இடத்துல ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேட் ஆகுறதுன்றத நம்ம நர்வ் இம்பல்ஸ் ஆனதுன்னு நம்ம வச்சுக்கணும். இப்போ at sites immediately ahead the axon, just considered it is B. So இப்போ இந்த இடத்துல இதுதான் சைட் B. இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 2 செக்மெண்ட் A and Bக்குமே வந்து ஒரு கிரேடியன்ட் கிரியேட் ஆகுது. இங்க பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ். வெளியில உள்ள பாத்தீங்கன்னா B சைட்ல உள்ள நெகட்டிவ், இங்க வந்து A சைட்ல பாசிட்டிவ். அப்ப கண்டிப்பா என்ன ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ் என்றது நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும். அதனால பாசிட்டிவ் சார்ஜ் வெளியில B ல இருந்து Aக்கும், இங்க உள்ள A ல இருந்து Bக்கும் டிராவல் ஆகும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த இடத்துல கண்டக்ஷன் ஆஃப் இம்பல்சஸ் அப்படின்னு சொல்றோம்.
இப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க போலரைஸ்டு டீபோலரைஸ்ட் ஆனதால ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அதாவது இம்பல்ஸ் ஜெனரேட் ஆயிடுச்சு. அது இம்பல்ஸ் ஜெனரேஷன். அடுத்து என்ன ஆகுது? இம்பல்ஸ் அடுத்தடுத்த நியூரானுக்கு அடுத்தடுத்து நியூரானுடைய செக்மெண்ட்ஸ்க்கு என்ன ஆகுது? டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகே, சோ அதாவது நம்ம டிரான்ஸ்மிட் சொல்லுவது கண்டக்ட் ஆகுது. சோ இப்போ இது வெளியே என்ன ஆயிட்டு இருக்கும்? வெளியில வந்து பாத்தீங்கன்னா இங்க இப்போ மைனஸ் ஆகும்போது பிளஸ்ல இருந்து மைனஸ் இப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கும். உள்ள இப்போ இது பிளஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து இங்க டிராவல் ஆயிட்டு. சோ இப்படி இம்பல்ஸ் வந்து கண்டக்ட் ஆகிறத நமக்கு இந்த புக்ல இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. Hence the polarity at the site is reversed and action potential is generated at site B. Thus impulse generated at A site arrives at B. So this sequence is repeated along the length of axon and consequently the impulse is conducted. அப்போ impulse conduction பத்தி இப்ப நம்ம பேசிட்டோம். So இந்த இடத்துல ஜெனரேஷனுக்கு ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் ஆக்ஷன் பொட்டன்ஷியலா மாறணும். அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு சைட்டுக்கா மூவ் ஆகுறத நம்ம கண்டக்ஷன் சொல்றோம். ஓகே, இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால நல்லா கவனிங்க. இந்த இடத்துல the sequence is repeated along the length of axon and consequently the impulse is conducted. The rise in the stimulus induced permeability to sodium. ஞாபகம் வச்சுக்கோங்க. The rise in the stimulus induced permeability to sodium is extremely short-lived. அப்படின்னா என்ன? அந்த ஸ்டிமுலே வந்ததால சோடியம்னுடைய இன்ஃப்ளக்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப குறைவான நேரத்துல நடக்கும்ன்றாங்க. Okay, it is quickly followed by a rise in a permeability of potassium. உடனே potassium வந்து replace ஆகும். So within a fraction of second potassium diffuses outside the membrane. நம்ம படிச்சோம் பொட்டாசியம் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? 2 வந்து இந்த இடத்துல உள்ள வரும்போது சோடியம் 3 போகும் அப்படின்னு படிச்சோம். இப்ப என்ன ஆகுது? உடனே பொட்டாசியம் வெளியில போகுது. So potassium diffuses outside the membrane. ஏன்னா பொட்டாசியம் வெளியில போகும்போது தான் மறுபடியும் அது போலரைஸ்ட் ஸ்டேட்டுக்கே வரும். So hence restore the resting potential. Resting potential na polarized state. Action potential na இந்த இடத்துல depolarized state. Okay, of the membrane at the site of excitation, and the fibers become once more responsive to further stimulation. இப்ப அடுத்த தடவை இன்னொரு ஆக்ஷன் பொட்டன்ஷியலுக்கு தயாராயிடும். சோ அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு இம்பல்ஸ் ஜெனரேட் ஆகி கண்டக்ட் ஆகுறது எப்படின்றத கிளியரா சொல்லியிருப்பாங்க. புரியுதா? ஒரு லைன்ல ஞாபகம் வச்சுக்கணும்னா, ரெஸ்டிங் ஸ்டேட் அப்படின்றது இந்த இடத்துல என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்? போலரைஸ்டு ஸ்டேட்ல இருக்கும், பொட்டாசியம் சேனல் ஓபனா இருக்கும், சோடியம் சேனல் க்ளோஸ்ட்ல இருக்கும். அதனால ஆக்சானல் மெம்பரேனுக்கு வெளியில பாசிட்டிவ் சார்ஜ், உள்ள நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜுக்கு உள்ள காரணம் என்ன? நெகட்டிவ் புரோட்டீன்ஸ் இருக்கிறது. புரியுதா? இது அப்படியே வந்து ஒரு இம்பல்ஸ் அந்த இடத்துல ஒரு ஜெனரேட் ஆகணும்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலே வரும்போது சோடியம் சேனல் ஓபன் ஆகும், உள்ள வர ஆரம்பிக்கும். இப்போ போலரைஸ்டு டீபோலரைஸ்ட் ஆகும். அதை நம்ம ஆக்ஷன் பொட்டன்ஷியல் சொல்றோம். இன்னும் கிளியரா சொல்லணும்னா இம்பல்ஸ் ஜெனரேட் ஆகுதுன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அது கண்டக்ட் ஆகுன்றத பார்த்திருக்கோம். புரியுதா? சரி, இப்போ ஸ்டிமுலஸ் வந்து வந்ததால இம்பல்ஸ் ஜெனரேட் ஆயிடுச்சு, அது கண்டக்டும் ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்டக்ஷன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்ஷன் மூலமா நடந்துகிட்டே வருது. ஆக்ஷன் மூலமா நடந்துகிட்டே வந்து கடைசியா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இந்த ஆக்சானுடைய டெர்மினல்ல இருக்கக்கூடிய நாப் லைக் ஸ்ட்ரக்சர் சினாப்சிஸ் வந்துருச்சு. சினாப்சிஸ்ல நம்ம என்ன படிச்சோம்? வெசிக்கல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், சினாப்டிக் வெசிக்கல் இருக்கும், அதுல நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குன்னு படிச்சோம் இல்லையா? சோ இந்த இடத்துல ஆக்சான் இது, இந்த இடத்துல இருக்கிறது வந்து எதர் அது வந்து நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனா இருக்கலாம், இல்லைன்னா வந்து இன்னொரு நியூரானுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த சினாப்டிக் கிளிஃப்ட். எதுவா இருந்தாலும் இந்த இடத்துல சினாப்டிக் கிளிஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்ம பாடியில இருக்கிறது அப்படின்றது கெமிக்கல் சினாப்சஸ், இது கெமிக்கல் சினாப்சஸ். இந்த கெமிக்கல் சினாப்சஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட என்ன ஆகும் அப்படின்னா, இங்க ஒரு நியூரானுடைய எண்ட் இருக்கு, அதுக்கு அப்புறமா இன்னொரு நியூரானுடைய இனிஷியேஷன் பார்ட் இருக்கு, அதாவது இந்த இடத்துல டென்ட்ரைட்டிஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப என்ன ஆகுனா, இதுவரையும் வரக்கூடிய இம்பல்ஸ் ஓகே, இப்ப இந்த கிளிப்ட தாண்டி போகணும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ்ன்றது என்னன்னா, ஒரு நியூரான் வழியா டைரக்டா எப்படி இம்பல்ஸ் தொடர்ந்து மூவ் ஆயிட்டே இருக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாம, அதுக்குதான் நம்ம இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுமோ அப்படி ஃப்ளோ ஆகும். அதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ்னுடைய வேலை.
ஆனா நம்ம பாடியில கெமிக்கல் சினாப்சஸ் இருக்கு. அப்போ கெமிக்கல் சினாப்ஸ்ன்னு சொல்லும் போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இம்பல்ஸ் இதுவரையும் வந்தது, இதுவரையும் வந்த இம்பல்ஸ் இப்ப என்ன ஆகணும், இந்த சினாப்டிக் கிளிஃப்ட தாண்டி போகணும். அப்போ இந்த இம்பல்ஸ் வந்து இந்த வெசிக்கல்ஸை டச் பண்ண உடனே இந்த வெசிக்கல்ஸ் இப்போ ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன், இதுக்கு பேர் என்னன்னா ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன் வருது. இந்த இடத்துல அட்டாச் ஆகி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை ரிலீஸ் பண்றது. ரிலீஸ் ஆகிற இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த சினாப்டிக் கிளிஃப்ட்ல வந்து என்ன ஆகுதுன்னா அரேஞ்ச் ஆகி போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன், இது டென்ட்ரைட்டிஸ் வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரிசெப்டார்ஸ் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை ரிசீவ் பண்ணிக்கிட்டு இம்பல்சஸை அடுத்த நியூரானுக்கு கடத்தும். அப்ப இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன், போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய சினாப்டிக் கிளிஃப்ட், மூணும் சேர்ந்தாதான் சினாப்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ வாட் இஸ் சினாப்ஸ் அப்படின்னு கேட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு ஆக்சானுடைய டெர்மினல்ல இருக்கக்கூடிய சினாப்டிக் நாப்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சினாப்டிக் நாப்ல ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன், போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன், இதுக்கு இடையில சினாப்டிக் கிளிஃப்ட், இது மூணும் சேர்ந்தாதான் சினாப்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன்ல தான் ரிசெப்டார்ஸ் இருக்கும். அந்த ரிசெப்டார்ஸ் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை ரிசீவ் பண்ணி இம்பல்ஸா அடுத்த நியூரானுக்கு எடுத்துட்டு போகும். ஓகே, சரி, இதை தாண்டி நம்ம இங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன். இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நல்லா கவனிங்க, அட் எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் சொல்லும் போது the membrane of pre and post synaptic neurons are in very close proximity, ரொம்ப பக்கத்துல இருக்கும். அதனால electrical current can flow directly from one neuron to into other across these synapses. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, transmission of an impulse across electrical synapse is very similar to impulse conduction along a single axon. இப்போ சிங்கிள் ஆக்சான் அப்படின்றது என்னது, ஸ்ட்ரைட்டா இருக்கும், இம்பல்சஸ் வந்து தொடர்ந்து எந்த இன்டரப்ஷனும் இல்லாம மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் அக்ராஸ் an electrical synapse is always faster than that of across chemical synapse. இந்த இடத்துல லிட்டரலி அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ்க்கும் கெமிக்கல் சினாப்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத பார்த்திருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் ஆர் ரேர் இன் அவர் சிஸ்டம்னு சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன சார் நமக்கு கொஸ்டின் வரலாம்னா, இந்த என்டையர் பேராகிராஃப்ல அப்படியே ஸ்டேட்மெண்ட்ஸை கட் காப்பி பண்ணி நமக்கு கொடுக்கலாம். அப்போ எலக்ட்ரிக்கல் சினாப்சிஸ்னா என்ன, அதனுடைய கேரக்டரைசேஷன்ஸ் என்ன, அது எப்படி இம்பல்சஸை கண்டக்ட் பண்றதுன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கெமிக்கல் சினாப்சிஸை பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா ஒரு கெமிக்கல் சினாப்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல ப்ரீ அண்ட் போஸ்ட் சினாப்டிக் நியூரான்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை fluid filled space called synaptic cleft. அப்போ சினாப்டிக் கிளிஃப்ட் அப்படின்றது கெமிக்கல் சினாப்சிஸ்ல இருக்கும், எலக்ட்ரிக்கல் சினாப்சிஸ்ல இருக்காது, அந்த மாதிரி. ஓகே, சோ அக்ராஸ் தி சினாப்டிக் கிளிஃப்ட் டு தி போஸ்ட் சினாப்டிக் நியூரான். ஓகே, இதுல so chemicals called neurotransmitters are involved in the transmission of impulses at these synapses. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனால இதுக்கு பேர் கெமிக்கல் சினாப்ஸ். The axon terminal contain vesicle with these neurotransmitters. அது பைண்ட் ஆகும், அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகும், இம்பல்சஸை வந்து வேற ஒரு நியூரானுக்கு கடத்துன்றதெல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இந்த இடத்துல ஹவு டிரான்ஸ்மிஷன் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்றத பார்த்திருக்கீங்க. சோ இப்போ மொத்தமா இம்பல்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆயிருக்கு, கண்டக்ட் ஆயிருக்கு, டிரான்ஸ்மிட் ஆயிருக்குன்னு பார்த்திருக்கீங்க. இது ரெலவெண்டா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டா எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் சில கொஸ்டின்ஸ் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், இதை நீங்க அடுத்து பார்த்துக்கீங்க. சரி, இப்போ நம்ம அடுத்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ நான் சினாப்சிஸ் வந்து முடிச்சாச்சு, இப்போ அடுத்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பார்க்க போறோம். ஓகே, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுல வந்து ரெண்டு பேர் இதுல கான்ஸ்டன்டா இருப்பாங்க, ஒன்னு பிரைன், இன்னொன்னு ஸ்பைனல் கார்டு. நமக்கு வந்து ஆஸ் பர் தி சிலபஸ் நம்ம இப்போ பிரைனை பத்தி டீட்டெயிலா படிக்க போறோம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், பிரைனை பத்தி படிக்க ஆரம்பிக்கும் போது பிரைன்ல நமக்கு தெரியும் பிரைன் இஸ் டிவைடட் இன்டு 3 மேஜர் பார்ட்ஸ், ஃபார் பிரைன், மிட் பிரைன், ஹைண்ட் பிரைன். இப்போ முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் பிரைனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், மிட் பிரைனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஹைண்ட் பிரைனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஒவ்வொரு பிரெயின் பார்ட்டும் கண்ட்ரோல் பண்ற அந்த ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன, ஸோ எந்த ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ற சென்டர் எங்க லொகேட் ஆயிருக்குன்றது கொஸ்டினா வரலாம்.
ஆல்ரெடி வந்து இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹைபோதலாமஸ் எந்த ஒரு விதமான ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோலிங் சென்டரா இருக்குன்றது கொஸ்டின், ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். அதனால இந்த பாட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நீங்க இந்த பிரெயின் பாட்டை படிக்கிறீங்களோ அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த பிரெயின் பார்ட்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பிளஸ் அதனுடைய கண்ட்ரோலிங் ஏரியாஸ் எதுக்கானது அங்க இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ரைட், இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்றத நம்ம சிஎன்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் ஜெனரல் கேரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க, எந்தெந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்லாம் சொல்லிட்டு பிரெயினை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. நான் டைரக்டா பிரெயினை பத்தி சொல்லிடுவேன். எஸ், இட் இஸ் வெல் ப்ரொடெக்டட் பை தி ஸ்கல். இன்சைட் தி ஸ்கல் பிரெயின் இஸ் கவர்ட் பை cranial meninges, நமக்கு தெரியும் லேயர்ஸ். ஸோ இந்த இடத்துல அவுட்டர் லேயருக்கு பேரு டியூராமேட்டர் அண்ட் தின் மிடில் லேயர், அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப முக்கியம். தின் மிடில் லேயர் அரக்னாய்ட் அண்ட் இன்னர் லேயர், ஓகே, இந்த இடத்துல வந்து பயாமேட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல which is in contact with the brain tissue ன்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க, that is பயாமேட்டர். இப்போ பிரெயினை வந்து ஃபார் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க அந்த டயக்ராம்ல வந்து ஓரளவுக்கு இந்த கேரக்டரைசேஷனை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃபார் பிரெயின் ரீஜன், இதுல செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ் இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி இதுல வந்து இது செரிப்ரம், தட் இஸ் ஃபோர் பிரெயின், தலாமஸ், ஹைப்போதலாமஸ், இது மூணும் சேர்ந்துதான் ஃபோர் பிரெயின். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மிட் பிரெயின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல செரிப்ரல் அக்வாடக்ட் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹைண்ட் பிரெயின் கொடுத்திருப்பாங்க, இதுல பான்ஸ், செரிபெல்லம், மெடுல்லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலா இது வந்து ஸ்பைனல் கார்டு. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம இப்போ முதல்ல ஃபார் பிரெயினை பத்தி பேசலாம், அதனுடைய கேரக்டரைசேஷனும் அதை கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோலிங் ஏரியாஸ் என்னன்றதையும் இப்போ நம்ம டீட்டெயிலா பார்த்துலாம். நல்லா கவனிங்க. சரி, இந்த ஃபார் பிரெயின், நமக்கு ஃபார் பிரெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 ஸ்ட்ரக்சர்ஸ், அதை நீங்க மறக்கவே கூடாது. என்னென்ன அந்த 3 ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, இந்த இடத்துல செரிப்ரம், thalamus, hypothalamus. ஓகே, இதுல செரிப்ரம் ஃபார்ம்ஸ் தி மேஜர் பார்ட் ஆஃப் தி ஹியூமன் பிரெயின் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுல a deep cliff divides the cerebral longitudinally, அதை நீங்க ரெண்டா வெட்டும் போது, ஓகே, into 2 halves அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, 2 பார்ட்டா பிரிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, which are termed as left and right cerebral hemisphere. ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். அந்த ஹெமிஸ்பியர்ஸை கனெக்ட் பண்ற ஒரு ட்ராக் ஆஃப் நர்வ் ஃபைபருக்கு என்ன பேருனா கார்பஸ் கலோசம். ஞாபகம் வச்சுக்கணும், வாட் இஸ் கார்பஸ் கலோசம்னு கேட்கலாம். அப்படி கேட்டா என்ன சொல்லணும், ட்ராக் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். அது என்ன பண்ணுது, 2 லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெமிஸ்பியர்ஸை கனெக்ட் பண்ணக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. The layer of cells which covers the cerebral hemisphere is called the cerebral cortex. அதுக்கு வெளியில இருக்கிறது cortex. அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் thrown into prominent folds. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், ஃபார் பிரெயின், அதுல வந்து செரிப்ரம், செரிப்ரம்னுடைய அவுட்டர் ஹெமிஸ்பியர் கார்டெக்ஸ், அதுதான் இந்த இடத்துல ப்ராமினன்ட் ஃபோல்டர். இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, இட் இஸ் ஆல்சோ ரிஃபர்ட் ஆஸ் கிரே மேட்டர். ஏன் கிரே மேட்டர் அப்படின்னா, ஏன் அது கிரே கலர்ல இருக்கு அப்படின்னும் போது, நியூரல் செல் பாடிஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட் ஹியர் கிவிங் தி கலர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த இடத்துல ஒரு அசெஷன் ரீசனுக்கும் ரெடியா இருங்க, இதுவும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து கவனிங்க. இப்பதான் நம்ம இந்த இடத்துல இதுவரை நம்ம பார்த்தது கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ்ல என்னென்ன ஏரியா இருக்கு, அது எந்தெந்த ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு क्वेश्चन கேட்கலாம். நல்லா கவனிங்க. The cerebral cortex, okay, cerebral cortex contains motor areas. மறக்க கூடாதுங்க, இது ரொம்ப முக்கியம். என்ன ஏரியாஸ் இங்க இருக்குன்னு கேட்டா இந்த இடத்துல சொல்லணும், motor areas, sensory areas and large regions that are neither clearly sensory nor motor in function. 3. ஓகே, அதாவது மோட்டார் ஏரியா, சென்சரி ஏரியாஸ், இது ரெண்டும் இல்லாத ஏரியாஸும் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு கலெக்டிவா அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா அசோசியேட்டட் ஏரியாஸ். அப்ப முதல்ல அசோசியேட்டட் ஏரியாஸ் எங்க இருக்கு, செரிப்ரம்னுடைய செரிப்ரல் கார்டெக்ஸ்ல இருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம், இது கண்ட்ரோல் பண்ற ஆக்டிவிட்டிஸ் பாருங்க, நல்லா கவனிங்க. ரெஸ்பான்சிபிள் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் இன்டர்சென்சரி அசோசியேஷன், மெமரி அண்ட் கம்யூனிகேஷன். அப்ப நீங்க எப்படி தெரியுமா क्वेश्चन வரலாம், the important complex functions like intersensory association, memory and communication are controlled by அப்படின்னு கேட்டா ஒன்னு அசோசியேட்டட் ஏரியாஸ். இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு क्वेश्चन கேட்டா cerebral cortex, மறக்க கூடாது. ஓகே, சரி, இப்போ அடுத்து பார்க்கலாம். So fibers of the tract are covered with myelin sheath, yes, which contains
which constitute the inner part of cerebral hemisphere. மறந்துடக்கூடாது, நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஓகே, myelinated nerve fibers எங்க இருக்குன்னா cerebral, ஆல்ரெடி படிச்சிட்டோம், ரைட்? So இந்த இடத்துல inner part of the cerebral hemisphere னு கொடுத்திருப்பாங்க. They give an opaque white appearance to the layer. அப்போ இந்த இடத்துல myelin sheet இருக்கிறது inner part of ல வந்து பாத்தீங்கன்னா அந்த white கலர்ல கொடுக்கும். ஆனால் இதுக்கு பேரு என்னது? white matter. அப்போ உள்ள இருக்கிறது white matter, வெளியில இருக்கிறது gray matter. gray matterக்கு காரணம் neural cells and white matterக்கு இங்க myelin sheet. மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். அப்புறம் the cerebrum wraps around a structure called thalamus, yes, which is a major coordinating center for sensory and motor signaling. Question கேட்கலாம், brainல எந்த பார்ட்ட நம்ம இந்த இடத்துல coordinating center or sensory for sensory and motor signaling னு கேட்டா thalamus ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இன்னொரு பார்ட் வந்து நமக்கு தெரியும், இந்த இடத்துல hypothalamus. இது எங்க இருக்குன்னா base of the thalamus னு சொல்லியிருப்பாங்க. thalamus எந்தெந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணும், என்னென்ன ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. which control body temperature, urge for, I mean hypothalamus, urge for eating and drinking. மூணு விஷயம். Okay, temperature, urge for eating and drinking அப்படினா வெச்சுக்கணும். It also contains several group of neuro secretory cells. We know that ஒரு வாரியான ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலா என்னன்னா நியூரோ எண்டோக்ரைன் பார்ட் அப்படின்றது நம்ம ஹைப்போதலாமஸ் சொல்லலாம். ஏன்னா ஹைப்போதலாமஸ்ல இந்த ஆக்சிடோசின், வாசோப்ரெசின் மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். So which secrete hormones called a hypothalamic hormone. Okay, right. இதோட நம்ம என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த செரிப்ரம் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ செரிப்ரம்னுடைய இன்னர் பார்ட் ஞாபகம் வச்சுக்கணும். செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ்னுடைய இன்னர் பார்ட் மறக்க கூடாது. இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் இந்த இடத்துல a group of associated deep structures மறந்துடக்கூடாது. இந்த associated deep structures பேர் என்னன்னா amygdala, hippocampus, etc. மறக்கக்கூடாது. இந்த டீப் ஸ்ட்ரக்சர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா இன்னர் பார்ட் ஆஃப் செரிப்ரல் ஹெமிஸ்பியர், அதுக்கு பேரு amygdala, அதுக்கப்புறம் hippocampus form a complex structures called limbic lobe or limbic system. limbic lobe or limbic system மறக்க கூடாது. அப்ப limbic lobe or limbic system consists கேட்டா amygdala, hippocampus and along with the hypothalamus ஞாபகம் வச்சுக்கணும். இந்த limbic system plus hypothalamus எந்த மாதிரியான ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்ணுது ஞாபகம் வச்சுக்கணும். செக்ஷுவல் பிஹேவியர், ஓகே, எக்ஸ்பிரஷன் ஆஃப் எமோஷனல் ரியாக்ஷன்ஸ் லைக் எக்ஸைட்மெண்ட், பிளஷர், ரேஜ் அண்ட் ஃபியர், இது எல்லாத்தையுமே அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மோட்டிவேஷன் ஆல்சோ. ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோலிங் ஏரியா எதுன்னு கேட்கும்போது லிம்பிக் சிஸ்டம் அலாங் வித் ஹைப்போதலாமஸ். ஓகே, ஐ ஹோப் இந்த இடத்துல நம்ம செரிப்ரம் அதனுடைய கண்ட்ரோலிங் ஏரியாஸ், அசோசியேட்டட் ஏரியாஸ், அது எதை கண்ட்ரோல் பண்ணுது, thalamus, thalamus எதை கண்ட்ரோல் பண்ணுது, hypothalamus, hypothalamus எந்தெந்த ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுது, லிம்பிக் சிஸ்டமோட இந்த இடத்துல இந்த ஹைப்போதலாமஸ் எந்தெந்த வேலையை கண்ட்ரோல் பண்றதுன்றது கொஸ்டினா கேட்பாங்க. ஓகே, அண்ட் இப்போ நம்ம மிட் பிரெயின் போயிடலாம். மிட் பிரெயினை பொறுத்தவரையும் அதனுடைய கேரக்டரைசேஷன் தான் படிக்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து கெனால் சிஸ்டம் இருக்கு, கெனால் இருக்கு, அதுக்கு பேரு செரிப்ரல் அக்வாடக்ட் அண்ட் அது வந்து மிட் பிரெயின் வழியா டிராவல் ஆகுது. அது நமக்கு ஆல்ரெடி டயக்ராம்லயே பார்த்தோம். இதனுடைய டார்சல் போர்ஷன் ஆஃப் தி மிட் பிரெயின் ரொம்ப முக்கியம். டார்சல்ன்றது இந்த இடத்துல வென்ட்ரலா மாத்தி ஸ்டேட்மெண்ட்டை மாத்தலாம். So of the midbrain consists mainly 4 number ஞாபகம் வச்சுக்கங்க, 4 rounded swellings, lobes. Swellings or lobes நம்ம என்ன சொல்றோம்னா கார்போரா குவாட்ரிஜெமினா. அப்ப இந்த இடத்துல cerebral aqueduct, கார்போரா குவாட்ரிஜெமினா அப்படின்றது it is associated with the midbrain. இப்ப அடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டியது hindbrain. hindbrain அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா there are 3 parts: pons, cerebellum, medulla. இதுல pons பத்தி பேசும்போது it consists fiber of tract that interconnect different region of the brain. most question கேட்டலாம், இந்த hindbrainல யாரு மத்த brain region கனெக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டா pons. அப்புறம் cerebellum as very இந்த convoluted surface மறந்துடக்கூடாது. tract of nerveன்றது வந்து pons, convoluted surface அப்படின்னு சொல்லும்போது cerebellum, order to provide additional space for many more neurons. ஓகேவா, many more neurons. இது convoluted surface, நிறைய நியூரானுக்கு இடம் கொடுக்கிறது cerebellum. அடுத்து medulla oblongata. medulla வந்து பாத்தீங்கன்னா of the brain is connected to the spinal cord. question கேட்பாங்க, hindbrainல யாரு எந்த பார்ட் வந்து ஸ்பைனல் கார்டோட கனெக்ட் ஆயிருக்குன்னா medulla. medullaல சில சென்டர்ஸ் இருக்கு. அந்த சென்டர் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கேட்டா ரெஸ்பிரேஷன், கார்டியோவாஸ்குலர் ரெஃப்ளெக்சஸ்
and gastric secretions. Okay, and three major regions நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியங்க. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, மெடுலா எந்தெந்த ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோலிங் சென்டர்ஸ் இருக்குன்னு தனியாவே கேட்கலாம். அப்போ ஆப்ஷன் 1ல ரெஸ்பிரேஷன், ஆப்ஷன் 2ல கார்டியோவாஸ்குலர் ரிஃப்ளெக்ஸ், ஆப்ஷன் 3ல gastric secretion and 4ல வந்து ஆல் தி அபவ்னு கேட்கலாம். அதை கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பிரெயின் ஸ்டெம்னா என்னன்னு பார்க்கலாம். பிரெயின் ஸ்டெம் எத்தனை ஸ்ட்ரக்சரால ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லும் போது 3 மேஜர் ரீஜன்ஸ். என்னென்னது அப்படின்னு கேட்டா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல பிரெயின் ஸ்டெம், மிட் பிரெயின், pons and a medulla oblongata. Okay, so என்னன்னா மிட் பிரெயின், pons and medulla oblongata. And இந்த இடத்துல பிரெயின் ஸ்டெம்ஸ் வந்து it forms the connection between brain and spinal cord. அந்த ஸ்பைனல் கார்டுக்கும் பிரெயினுக்கும் இடையில இருக்கிறது தான் பிரெயின் ஸ்டெம். அந்த பிரெயின் ஸ்டெம்ன்றது எதனால ஃபார்ம் ஆயிருக்குன்னா மிட் பிரெயின் அண்ட் pons அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் ponsன்றது ஹைண்ட் பிரெயினோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, சோ இந்த இடத்துல இந்த லெசனை பொறுத்த வரையும் வேரியஸ் பார்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அதுலயும் குறிப்பா நியூரானோட ஸ்ட்ரக்சர், நியூரல் இம்பல்சஸ்னுடைய ஜெனரேஷன், கண்டக்ஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் பிரெயினோட ஸ்ட்ரக்சர், பிரெயின்ல இருக்கக்கூடிய வேரியஸ் ஏரியாஸ், அந்த ஏரியாஸ் கண்ட்ரோல் பண்ற வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ். ஐ ஹோப் இந்த ஒரு லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மோர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா எந்த லெசன்ல வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்.